Hello friends, welcome to AshBi Channel. இன்னைக்கு AshBi Channelல Rusk Halwa ரெசிபி எப்படி பண்ணலாம்ங்கறதை இந்த வீடியோல பார்க்க போறோம். Rusk Halwa வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி. மற்ற ஹல்வா மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சோ இதை இப்ப ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயில 15 ல இருந்து 20 ரஸ்க் எடுத்துக்கங்க. குவாண்டிட்டி வந்து வீட்ல 5 ல இருந்து 6 பேர் சாப்பிடுற வரைக்கும் இருக்கும். ரஸ்க் சின்ன சின்ன பீஸா உடைச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறமா 250 ml வரைக்கும் பால் சேர்த்துக்கங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கட்டியா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு விட்டுருங்க. ரொம்ப கட்டியோட இருந்தா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ இதுல 200 கிராம் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியா வேணும்னா நீங்க 50 கிராம் கூட குறைச்சிக்கலாம். அப்புறமா இந்த ஹல்வா கொஞ்சமா லிக்விட் கன்சிஸ்டன்சி மாதிரி தெரியும். அதுல ஒரு பிஞ்ச் வரைக்கும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. நம்மளுடைய ரஸ்க் ஹல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஹல்வா வந்து கடாய் விட்டு வெளியில வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்படி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அதுல 1 டீஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய ரஸ்க் ஹல்வா சூப்பரா ரெடி ஆயாச்சு. நான் வந்து இதில் முந்திரி பருப்பு வந்து அப்படியே தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். AshBi சேனலில் டேஸ்டான ரஸ்க் ஹல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. AshBi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.